ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாருங்கள், நம்ம ஏரிக்கரை வழியாக கழனியில் வேலை நடக்குது இல்லையா, சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஆளுங்களுக்கெலாம் இல்லை. இப்போ இந்த வாட்டி மிஷின் நடவு தானே, ஸோ டிரைவருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் சாப்பாடு. அதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஏரிக்கரை வழியாக. இன்னும் ஏரி மேலே ஏறவில்லை. இது வந்து ஏரியோட இது, அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏரியில் வந்து அல்லி மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு பாருங்கள். பிங்க் கலரில் நல்லாயிருக்கு இல்லையா? பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேர்லன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஏரிக்கே அப்படியே அழகு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு இல்லையா? கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. எல்லாம் அல்லி மலர்னும் நல்லா விரிஞ்சு நல்லா இருக்குது. பாருங்கள் எங்கள் ஏரியோட அழகை. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த படிக்கட்டு வழியாக ஏறி நம்ம கழனிக்கு போகணும். அங்கே சேடெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நடவு தான். அங்கே எல்லாருமே வந்து கழனியில் வயல், எல்லாருமே நெல் தான் விடுவாங்க, நெல் தான் நடுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கழனியை வந்து சேடை ஓட்டி தண்ணி பாய்ச்சி எல்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பாட்டோடு அதை போயிட்டுருக்கோம். இதோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி பாய்ஞ்சி சேடை ஓட்டி, அதாவது ஒரு வாட்டி தான் ஓட்டியிருக்காங்க, ஓட்டி அது மாதிரி நடுவாங்க. இது வந்து கழனியில் வந்து நட்டுட்டாங்க ஒரு சில கழனிலாம். நம்ம கழனிலாம் இன்னும் நடலை, மிஷின் நடவு தானே, ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம கழனி இது தண்ணி பாயுது பாருங்கள். தண்ணி பாய்ஞ்சி நடுவுக்கு வந்து தயாராக வச்சுருக்காங்க நம்ம கழனி. எங்கள் வீட்டுக்காரரு பாருங்கள், அது பாருங்கள், மிஷின் நடுது பாருங்கள். நம்ம கழனியில் மிஷின் நட்டுகிட்டே வருது. இந்த பாருங்கள், இதுதான் வந்து நடுறதுக்கு அந்த இது நாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அதுதான் வரப்பு மேலே இருக்குது. மிஷின் கிட்டே வரும்போது நம்ம அந்த நாற்றை எடுத்து மிஷினில் கொடுத்தா அவங்க ஒன்று ஒன்றா வச்சு அந்த மிஷினில் நட்டுகிட்டே போவாங்க. இதோ பாருங்கள், அது ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். நம்ம அது மிஷினில் அப்படியே நட்டுகிட்டே போகும். அதையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு லைன் வந்து நடாமல் விட்டுருவாங்க. அது நம்ம பார்த்து சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நட்டுட்டு வருவாங்க. அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம எடுத்து கொடுக்கறது மட்டும் நம்ம வேலை இல்லை, கரெக்டாக நடுறாங்கன்னா வாட்ச் பண்ணணும். கை நடவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கை நடவு கரெக்டாக நட்டுருவாங்க. மிஷின் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவங்களும் பார்த்து தான் நடுவாங்க, இருந்தாலும் நாமளும் ஒரு கவனம் பார்த்துட்டே இருக்கணும். அதுதான். நடவு நட்டு முடிஞ்சதும் நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. கழனியில் வீட்டில் தம்பி வேறு இருந்தான் இல்லையா, ஸோ நான் கிளம்பிட்டேன். நம்ம வந்த வழியே ஏரிக்கரை வழியே சாப்பாடு கொடுத்து ஆளுங்களுக்கும், அதான் எங்கள் வீட்டுக்காரருக்கும் டிரைவருக்கும் சாப்பாடு போட்டு நானும் அங்கே கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு கிளம்பிட்டேன், வந்த ஏரிக்கரை வழியாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.